வணக்கம் மக்களே. நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களை மறக்கவே முடியாது. சில ஐகானிக்ஸ் டெத் சீன்ஸ் நம்மளை இன்னமும் பயமுறுத்திட்டு தான் இருக்கும். நம்ம மனசுல ஆறாத வடுவா அந்த படங்களோட சில முக்கியமான டெத் சீன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தரமான பிரான்ச்சைஸ்ல இருந்து 6வது இன்ஸ்டால்மெண்டா வந்திருக்க படம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற பத்தி தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்தோட கதை இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரியே இந்த படத்துலயும் சேம் ஸ்டோரி லைன். இதுல ஒரு ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் சாக போறாங்க. அவங்க சாக போறத ஏதாவது தடுக்கிறதுக்கு வழி இருக்கா, இல்ல உண்மையாலுமே எல்லாரும் சாக போறாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டர்ஸ் கொடூரமான முறையில சாகிறத பார்த்து ஜாலியா சிரிச்சு கைதட்டி ரசிச்ச ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தான் நான் தியேட்டர்ல பார்த்தேன். இந்த மாதிரி படங்களை பார்த்து ரசிப்பதற்குனே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஸோ அதனால அவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அதுல நானும் ஒருத்தன் தான். இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் இமோஷன். முந்தைய ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள் இருக்கக்கூடிய சில ஐகானிக் டெத்ஸ் மாதிரி இதுலயுமே இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன், என்னால சொல்ல முடியாது. பட் இதுல வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஹை வியூ ரெஸ்டாரண்ட்ல நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீனா இருக்கட்டும், அண்ட் ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும், இது எல்லாமே செம சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல முந்தைய படத்தோட ஒரு ஐகானிக் சீனோட ஒரு டச் இருந்தது. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது. பாக்குறப்போ ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த சீன்ல தான் நிறைய பேர் கைதட்டினாங்க. மேபி அந்த பழைய படத்தோட அந்த டச்னால எல்லாருமே கைதட்டி ரசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல முந்தைய படங்கள்ல இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் அப்படின்றது இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் அதுவே இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா அமைஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி படங்களுக்கு ஸ்டோரி லைன் அப்படின்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரேசியான ஸ்கிரீன் பிளே, ப்ரூட்டலான டெத் சீன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டோரிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு விதத்துல அது பாசிட்டிவா இருந்தாலும் அண்ட் திரைக்கதையில இந்த ஸ்டோரியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணதால ஒரு சில இடத்துல அது கொஞ்சம் ஸ்லோனஸையும் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது நம்மளால மறுக்க முடியாது. அந்த படத்தோட கேரக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு உண்மையாலுமே சொல்றேன், நிறைய கேரக்டர்ஸ் நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயினோட கேரக்டர் இருக்கட்டும், எரிக்கோட கேரக்டரா இருக்கட்டும், எரிக் கேரக்டரோட அந்த ட்விஸ்ட் உண்மையாலுமே செம ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி படத்துல நிறைய இடங்கள்ல அந்த குட்டி குட்டி ஹியூமர் சீன் அப்படின்றது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிரட்டி விட்டாங்க. அது தியேட்டர்ல நல்லாவே தெரிஞ்சது. சினிமாடோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது. விஎஃப்எக்ஸ்மே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. திரைக்கதை பொறுத்தளவுக்கு படம் ஆரம்பிச்சு இன்டர்வல் போடுறப்போ என்ன அதுக்குள்ள இன்டர்வல் போட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபேமிலியில வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிராகியா ஃபீல் ஆகும். மற்றபடி டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த படங்கள்ல நாம என்னெல்லாம் எதிர்பார்த்து தியேட்டருக்கு போவோமோ அது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ அதுவுமே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததுனால கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான மூவி தான். பட் ஸ்டில் முந்தைய படங்களை கம்பேர் பண்றப்போ இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. பட் ஸ்டில் ஒரு நல்ல படமா தான் எனக்கு தோணுது. அண்ட் ஒரு சில பேர் இந்த படத்தோட கதை ப்ரிடிக்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்தேன். பட் இந்த கதையே ப்ரிடிக்டபிள் தான். இந்த கதையில இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க. பட் அந்த நடக்க போற அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கதை அப்படின்றது கண்டிப்பா ப்ரெடிக்டபிள் தான். பட் ஸ்டில் எங்கேஜிங்கா கொண்டு போவாங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அது முந்தைய 5 படங்கள்லயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துலயும் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ கண்டிப்பா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தையும் தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.